Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்ங்கறனா chicken biryani எப்படி பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன அரைச்சு எடுத்து வைக்கணும்ங்கறத சொல்லிறேன். சின்ன வெங்காயத்தை கொஞ்சமா அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். பெரிய வெங்காயம் ஒண்ண துண்டு துண்டா நறுக்கி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். கொத்தமல்லி புதினாவை அரைச்சு வச்சிருக்கோம். கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாயை நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம அரைச்சு எடுத்து வைக்க வேண்டிய பொருள். வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கடலை எண்ணெய் ஊத்திக்கிறோம். அப்புறமா 2 ஸ்பூன் கீ போடுறோம். கீ நம்ம இப்ப சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டினா நம்ம ரெடியான பிறகும் சேர்த்துக்கலாம். சூடானது 2 பிரிஞ்சி இலை கொஞ்சமா பட்டை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்குவோம். லைட்டா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குவோம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை அரைச்சு இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இன்னும் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கறோம். இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குறோம். இப்போ அரைச்சு வச்சிருக்க மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி புதினாவை நம்ம ஏன் அரைச்சு போடுறோம்னா இப்போ நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து வேஸ்ட் மாதிரி எடுத்து வைக்காம இதில் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கர்ட் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் வேணாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, அனாசிப்பூ, கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சி வச்சது 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது சக்தி பிரியாணி மசாலா. இதை ஆட் பண்ணுறேன். 1/2 பாக்கெட் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். மசாலா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட கிளறி விட்டுக்கலாம். சிக்கனோட மசாலா எல்லாமே ஒன்று சேர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வதங்கினதும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 மடங்காக எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறின பிறகு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணியை விட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2.5 கப்பு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். 7.5 கப்பு ஆட் பண்ணுறேன் நான். தண்ணியை விட தேங்காய் பால் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போது நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுறேன். கொட்டையெல்லாம் இல்லாத மாதிரி. 1/2 லெமன் புழிஞ்ச பிறகு நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் வர வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். 3லேருந்து 4 விசில் வந்தால் போதும். அதுக்கு மேலே விசில் வந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும்.
இப்போது கேஸ் அடங்கின பிறகு எடுத்து பார்த்தோம்னா அருமையான நம்மளுக்கான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி எடுத்துக்கிடலாம். அரிசி உடையாமல் மெதுவாக பக்குவமாக எடுத்து கிளறிக்கிடுவோம். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த செய்முறையில் சிக்கன் மட்டும் இல்லைங்க, மட்டன் பிரியாணி செய்யலாம், வெஜ் பிரியாணி செய்யலாம். வெஜ் பிரியாணியில் கறிகளுக்கு பதிலாக நம்ம காய்கறி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.